என்னது டாப்பராக இருந்தேன்னா ஈஸியாக பிளேஸ்மெண்ட் கிடச்சிருமா? வாய்ப்பே இல்லைப்பா. ஆக்சுவலாக டாப்பராக இருந்தால் பிளேஸ்மெண்ட் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. டாப்பராக இருந்தால் மேபி அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் டு பிளேஸ்மெண்ட் வேணால் அந்த ஒரு இனிஷியல் புஷ் வேணால் கிடைக்குமே தவிர ஆக்சுவலாகவே பிளேஸ்மெண்ட் ஆயிடுவியான்னு கேட்டால் இட்ஸ் அ பிகர் கொஸ்டின் மார்க் தான். இப்போது நீ சப்போஸ் டாப்பராக இருக்கீங்கன்னா அந்த டாப்பராக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்னால யூ ஆர் ஆக்சுவலி மிஸ்ஸிங் அவுட் த பிளேஸ்மெண்ட். ஸோ அந்த விஷயங்கள் என்னன்றதை பார்ப்போம். அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு மேஜராக 3 விஷயங்கள் இருக்குது. அந்த 3 விஷயம் என்ன அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இஃப் யூ ஆர் லுக்கிங் அட் மீ ஃபார் த ஃபஸ்ட் டைம் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் இஸ் ஐ எம் யுவர் காலேஜ் சீனியர். நீங்கள் எந்த காலேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, யூ கேன் கன்சிடர் மீ அஸ் யுவர் காலேஜ் சீனியர். ஐடியலி என்னோட காலேஜ் லைஃப்பில் நடந்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸை வச்சும் இப்போ நான் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்போஷரை வச்சும் ஹவு பெஸ்ட் ஐ குட் ஹவ் லிவ்டு மை காலேஜ் லைஃப் அப்படின்றத யோசிச்சு பார்த்தப்போ தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் தட் கம்ஸ் டு மை மைண்ட். ஸோ அதை ஐ எம் ஷேரிங் திஸ் டு யூ த்ரூ திஸ் சேனல் கால்ட் யுவர் காலேஜ் சீனியர். ஸோ இன்கேஸ் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கெட்டிங் பேக் டு த வீடியோ, ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா நீங்கள் தியரிட்டிக்கலி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, பட் ஆனால் அதை ப்ராக்டிக்கலி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு வரும்போது கோட்டை விட்டுறீங்க. ஸோ அந்த ஒரு ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன்றது ரொம்பவே வேணும். இதுதான் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் விஷயம். அண்ட் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் சூப்பராக படிக்கிறதெல்லாம் சூப்பரு, மார்க் எழுதுறதெல்லாம் சூப்பரு, ஆனால் கம்யூனிகேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேர்பல் கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எழுதும்போது சலசலன்னு சூப்பராக எழுதிடுவோம், ஏன்னா ஃபுல்லாக அமைதியான ஒரு என்விரான்மெண்ட்டில் உட்காந்துருக்கீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்களாம் ஃபுல் ஃபோக்கஸில் பண்ணிடுவீங்க. ஆனால் அதே இது சுற்றி எல்லாம் பேசிகிட்டு இருக்க நேரத்தில் ஒரு விஷயத்தை நம்ம எந்திரிச்சு கன்வே பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு ஸ்ட்ராங்கான கம்யூனிகேஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அது இல்லை அப்படின்னா யாரும் நம்மளை கவனித்து கூட பார்க்க மாட்டாங்க. இன்டர்வியூவாக இருக்கட்டும், இல்லை குரூப் டிஸ்கஷனாக இருக்கட்டும், ஒரு இன்டர்வியூ ப்ராசஸில் யூ வில் டெஃபினெட்லி ஃபேஸ் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள். ஸோ அதுக்கு ஓவர் கம் பண்ணணும்னா உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை கண்டிப்பாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். தேர்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் படிச்சுட்டு இருந்த அந்த தியரியை ப்ராக்டிக்கலாக பண்ணணும்னு சொன்னோமா, அதை ஒரு ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்காக பில்ட் பண்ணி பப்ளிக்கு நீங்கள் காமிக்கணும். பேசிக்காக நீங்கள் படிக்கக்கூடிய 10 கான்செப்ட் இருந்துச்சுன்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு கான்செப்ட்லையாச்சும் யூ ஷுட் ஸ்டார்ட் மேக்கிங் இட் அஸ் அ ப்ராஜெக்ட். அண்ட் அந்த மாதிரி ப்ராஜெக்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறீங்கன்னா ஈவன் சொல்லி ஆஃப்டர் அ இயர் நீங்கள் ஒரு 100 கான்செப்டோ இல்லை அட்லீஸ்ட் 50 கான்செப்டோ படிச்சிருக்கீங்கன்னா கூட யூ வில் அட்லீஸ்ட் ஹேவ் 5 டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். குட்டி ப்ராஜெக்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா ஈவன் சொல்லி நீங்கள் அடுத்த செமஸ்டரில் உங்களோட சிஜிபிஏ 9.5 9.2 ஆச்சுன்னா அங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் ரைட் நவ். இந்த 3ஐயும் கோ த்ரூ பண்ணிவிட்டு இன்கேஸ் இஃப் யூ ஃபீல் நீங்கள் ஒரு ஸ்கில்ல நீங்கள் நிறைய ஃபோக்கஸ் வச்சுருக்கீங்களா இல்லை மார்க்கில் நிறைய ஃபோக்கஸ் வச்சுருக்கீங்களான்றதை யோசிச்சு பாருங்கள். அண்ட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் வாட் எவர் இட் இஸ் இந்த ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, அதுக்கு ஹெல்ப் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா 7 Day காலேஜ் டைரக்ஷன் ரீசெட் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் கிளிக் பண்ணி அதிலிருந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கோங்க. அண்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, பை.